ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி கயல், நான் உன்கிட்ட அப்படி பேசிட்டத நினைச்சா எனக்கே என் மேல கோவமா தான் இருக்கு. கண்டிப்பா நான் சொன்ன வார்த்தை உன்னை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன மன்னிச்சிடுறியா? நான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் திரும்ப திரும்ப மன்னிப்பெல்லாம் கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க? நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. நான் அப்படி ஃபீல் பண்றேன்னு நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். இல்ல, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அது ஒரு மாதிரி கோவத்துல என்ன மீறி வந்த வார்த்தையை தவிர மத்தபடி நான் எந்த இன்டென்ஷன்லயும் சொல்லல. மத்தவங்க யாரும் உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறவனா, ஆனா நானே கொஞ்சம் முட்டாள்தனமா பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. நிஜமாவா? நிஜமாதான். அப்போ நான் சொன்னதை நினைச்சு நீ உண்மையாவே எதுவும் ஃபீல் பண்ணலையா? இல்ல. என் மேல ப்ராமிஸ் ஆவா? இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? உண்மையை சொல்லு கயல். உங்க மேல எந்த கோவமும் இல்லைன்னு நான் சொன்னது உண்மைதான். ஆனா நான் வருத்தப்பட்டது உண்மைதான். என்ன நீங்க 4 அடி அடிச்சிருந்தா கூட நான் தாங்கியிருப்பேன். அப்போ ஏதாவது கோவம் இருந்திருக்கும். என் மேல இருக்கிற உரிமையில என் புருஷன் அடிக்கிறாருன்னு நான் மறந்து கடந்து போயிருப்பேன். ஆனா நீங்க என்னை விட்டு போயிடுவேன்னு சொன்னதை தான் என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு எல்லாமே நீங்க தானே உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் ஏன் நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க? நீங்க இல்லாத வாழ்க்கை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நான் என் உயிருக்கும் மேல என் குடும்பத்துல இருக்கிறவங்களை நேசிக்கிறது உண்மைதான். ஆனா அந்த பாசத்துல கொஞ்சம் கூட குறைவில்லாத அளவுக்கு நான் உங்களையும் நேசிக்கிறேன். ஏன்னா நான் என் உயிரா நினைக்கிறதே உங்களைதான். அப்படி இருக்கிறப்போ நீங்களே என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்னா அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? நீங்க தான் எனக்கு எல்லாமேங்கிற நினைப்புல நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்களே அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அது எப்படி என்னால தாங்கிக்க முடியும்? இதுக்காகவா நம்ம அவ்வளோ எதிர்ப்புகளை மீறி போராடி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் குடும்பத்துல இருக்கிறவங்க கூட என்ன சில நேரம் புரிஞ்சுக்காம நடந்துப்பாங்க. அதை கூட நான் தாங்கிடுவேன். ஆனா நான் சொல்லாமலேயே என் மனசுல இதுதான் இருக்குன்னு என்ன புரிஞ்சுக்கிறவர் நீங்க. என்னை விட என்னை பத்தி அதிகமா யோசிக்கிறவர் நீங்க. நான் எந்த விஷயத்துல என்ன பண்ணாலும் எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா நான் இருக்கேன், உனக்கு எதுனாலும் பாத்துக்கலான்னு சொல்றவர் நீங்க. நீங்க என் கூட இருக்கிற நம்பிக்கையில தான் எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தைரியமா இருக்கேன். நீங்களே என் கூட இல்லைன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன பிரிஞ்சிருவேன்னு சொன்ன வார்த்தையை கேட்டதும் அந்த நிமிஷம் என் உயிர் போன மாதிரி ஆயிடுச்சு.